வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் கொண்டைக்கடலை சுண்டல் செய்வதற்கு முதலில் 1 கப் கருப்பு கொண்டைக்கடலையை தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து கொள்ள வேண்டும். இது குறைந்தது 4 மணி நேரமாவது நன்றாக ஊற வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது கொண்டைக்கடலை 4 மணி நேரம் நன்றாக ஊறி வந்து விட்டது. இப்பொழுது நாம் இதை குக்கரில் வேக வைத்து எடுத்துக்கொள்வோம். நாம் குக்கரில் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி சிறிதளவு உப்பு போட்டு 2 சத்தம் ஹையிலும் 2 சத்தம் சிம்மில் வைத்து எடுக்க வேண்டும். கொண்டைக்கடலை நன்கு வெந்து வந்துவிட்டது. இப்போது நாம் தாளித்து விடலாம். தாளிப்பதற்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேங்காய்ப்பூ, கறிவேப்பிலை. நாம் கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் கடுகு, ஜீரகம், உளுந்து போட்டுக்கொள்ளலாம். கடுகு, உளுந்து பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு விடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை நாம் சேர்ந்தே போட்டு விடலாம். நாம் வதங்கும் போது வெங்காயத்திற்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கொள்ளலாம். நாம் ஏற்கனவே கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டுள்ளோம். உப்பு போட்டு நன்றாக வெங்காயம் வதங்கவும் நாம் கொண்டைக்கடலையை சேர்த்து விடலாம். வெங்காயம் இப்படி பொன்னிறமாக வதங்கவும் நாம் கொண்டைக்கடலையை இதில் போட்டு விடலாம். கொண்டைக்கடலை போட்டவுடன் இந்த தண்ணீர் சத்து நன்கு வற்றியவுடன் நாம் தேங்காய் பூவை போட்டு விடலாம். நாம் மாங்காய் சீசன் போது இதனுடன் பொடியாக நறுக்கிய மாங்காயும் போட்டோம் என்றால் மிகவும் ருசியாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். இப்பொழுது தண்ணீர் சத்து நன்றாக வற்றிவிட்டது. தேங்காய் பூவை நாம் போட்டு விடலாம். தேங்காய் பூ போட்டு நன்றாக கிளறி விட்டு நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் மல்லி இலை இருந்தால் இதனுடன் சேர்த்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கொண்டைக்கடலை சுண்டல் ரெடியாகிவிட்டது. இதை நாம் பரிமாறும்போது 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றி பரிமாறினாலும் ருசியாக இருக்கும். மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டாலும் அருமையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.